So, hi hello guys. ஸோ இன்னைக்கு என்ன படத்தோட ட்ரெய்லர் பார்க்க போறோம்னா பிளாஸ்ட். ஸோ Blast. ஆமா, அந்த பிளாஸ்ட் தான். அந்த பிளாஸ்டா? இல்ல அந்த பிளாஸ்ட் இல்ல, அது முடிஞ்சு இன்னும் வரவே இல்லையே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதை விடுங்க, இது தேவையில்லாத பேசுது. ஓகே, ஸோ பிளாஸ்ட் நம்ம அர்ஜுன் சார் அவரோட படம் வந்திருக்கு, வரப்போகுது. வரப்போகுது. அதோட ட்ரெய்லர் எப்படி இருக்கு பாத்துருவோமா? பாத்துரும். அதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடியை மட்டும் கழட்டிடுங்க. ஏன்னா போன வீடியோல நிறைய பேர் இதைத்தான் வந்து மைனஸ் சொன்னாங்க. இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? அவ்வளோ திட்டு பார்த்ததே 4 பேர் தானா? சரி விடுங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்க? போடுங்க போனவே நான் போட்டேன். இந்த வீடியோ நீங்க போடுங்க. இந்த போட்டுரும். எங்கேயாவது தப்பு நடக்கிறது நீ பார்த்து பாதிக்கப்பட்ட இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்கு நேரம் நடந்தாலும் தட்டி கேட்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு டீலுக்காக இந்த பணம் போகுது. இந்த வேலையை முடிக்க உன்னை விட பெட்டரான ஆள் என் மைண்ட்ல வரல. இப்போ திரும்ப வந்திருக்கானா? சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இது ஒரு 11 படத்துல வர அதே தானே? அவர்தான். அவனால கண்டிப்பா சென்னை விட்டு வெளியில எங்கேயும் போயிருக்க. டோனுமே அந்த மாதிரி தான் இருக்கு. அங்க இருந்த பொண்ணு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொன்னா ட்ரெஸ் எடுக்க வேணாம், அந்த 3 பேரையும் முடிச்சிருங்க. நல்லா விசாரிச்சனா? அவ அப்பா அவ அம்மா, அவங்க அப்பா ஒரு சாதாரண. ஐயோ தெரிக்க ஏன் கத்துற? அந்த டயலாக் தாங்க ஹைலைட் அவருக்கு. எடிட்டர் விளையாண்டு இருக்காப்ல. எந்த வேலை செய்ய ஒரு டெய்லர். அபிராமி அது அந்த பொண்ணு அப்பா அம்மாவோட வீட்லனா இருக்கா. நைஸ் கேர்ள். சப்பா ஃபேமிலினா அது. தெரிக்க நம்ம ரவியா மியூசிக்கு கட்ட பாத்தீங்களா? மேல கட்ட பறகுது, செரிக்குது. பிளாஸ்ட். என்ன கொன்னுட்டா இதெல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சியா? எனக்கும் மேல ஒருத்தர் இருக்கான், அவன் அது கண்டிப்பா கை தானே? நான் கூட ஆரம்பத்துல ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறப்ப இதோ ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் போல இல்ல அதை நான் அப்படிதான் நினைச்சேன். அப்படி நீ நினைச்சா? போஸ்டர் படத்தோட போஸ்டர்லாம் விட்ட பிறகு சரி ஏதோ ஒரு ஃபீல் குட் மூவி, ஏதோ ஒரு காமெடி கலந்தது அப்படி ஆமா, நினைச்சேன். ஒரு அனிமே டோன்ல தான் அந்த first நீங்க look அந்த இருந்துச்சு. ஏப்ரல்ல ரிலீஸ் ஆச்சு. எப்படி இருந்துச்சுன்னா கார்த்திக் லெஜெண்ட் அதோட போஸ்டர் பார்த்திருக்கீங்களா? ஸோ கிட்டத்தட்ட அந்த போஸ்டர் லுக்லேயே பண்ணியிருந்தாங்க. நான் நினைச்சேன் சரி ஒரு சிரிப்பு கலந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் கலந்த படம் பார்த்தா சரியான ஆக்ஷன் ஃபிலிமா இருக்கு. அவருக்கு 60 வயசு ஆச்சுன்னா நம்ப முடியாது. அவங்க 60 வயசுக்கு மேல ஆச்சு அவருக்கு. எப்படி இருக்காரு பாருங்க. இன்னும் அந்த ஆக்ஷன் கிங் ஆக்ஷன் கிங். அதுதான் ஆக்ஷன் கிங்ன்றத படத்திலே காமிச்சிருக்காங்க. அர்ஜுனுக்கு அந்த கேரக்டர் வைஸ் டிசைன் பண்ணிருக்காங்க. அவர் அந்த அளவுக்கு இப்பவும் அதே மாஸ் அதே இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காப்ல. பிசிக்கோட விஷுவல்ஸுமே அருண் ராதாகிருஷ்ணன் வழக்கம் போல வெளியே இருக்கிறது கூட அந்த அளவுக்கு அந்த கலர் டோன் இல்ல. உள்ள அந்த பங்களாக்குள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் செம்மையா பண்ணிருப்பாப்ல. இதுலயும் கலர் வேற லெவல்ல, நிறைய ட்ரையாட்ஸ் நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பேக் கொடுத்துருக்காப்ல. இதுலயும் சூப்பரா இருக்கு ஒரு கலர் டோன். அந்த கேமரா அந்த வில்லன் நிக்கிறப்ப அந்த பின்னாடி இந்த ஸ்டாப் மோஷன்ல ஒன்னு மூவ் ஆகுது இல்ல, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் மியூசிக் நல்லா இருக்கு. வழக்கம் போல நம்மால வந்து ரவி கேஜிஎஃப் சலார் படத்தோட மியூசிக் டைரக்டர். அவரை சொல்லவே தேவையில்ல. அவருக்கு ஒன்னு பிடிச்சிட்டாருன்னா டக்குன்னு கொடுத்துட்டாப்ல. இப்ப அவருக்கு வந்து ஆக்ஷன் பிலிம் சம்பந்தப்பட்டதா வருது பாத்தீங்களா? அவர் தேர்ந்தெடுக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதா, அவருக்கு வர்றது அந்த மாதிரி இருக்கிறதான்னு தெரியல. அது அவர்கிட்ட கேட்டாதான் தெரியும். பட் இருந்தாலும் இதுலயும் அவரும் ஒரு பிளாஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த மியூசிக்ல சாப்பிங்லாம், எடிட்டிங்ல சாப்பிங் கேள்விப்பட்டிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த எடிட்டர்ஸ் எல்லாம் வந்து இவரு மியூசிக் பண்றதுக்கு தான் அந்த மாதிரி மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். எடிட்டருக்கு ஒரு சோர்ஸ் கொடுக்கறதே இவரா தான் இருக்காரு. அதான் எடிட்டருக்கு ஏத்த மாதிரி மியூசிக் கொடுக்குறாங்க. ஏன்னா கேஜிஎஃப்லயும் பாத்தீங்கன்னாலும் அந்த ஒரு மாதிரி சாப் கொடுக்குற மாதிரி பீட் கொடுத்துருப்பாங்க. என்னடி வாய்ஸ் இது? அந்த மாதிரி இந்த படத்துலயும் வந்து சாப் கொடுத்துருக்காப்ல. நம்ம எடிட்டர் வந்து புகுந்து விளையாண்டு இருக்காப்ல. எடிட்டர் யார் தெரியுமில? யாரு? பிரதீப் ரங்கநாதன்.
படத்தோட எடிட்டர் பிரதீப் பி. ராகவன். அதை டக்குன்னு பிரதீப் ரங்கநாதனோட அவர் தான் பண்ணிட்டாப்ல நினைச்சேன். ஓ தறி கூட விட்டுச்சு சக்சஸ். சரி. பிரதீப் பி. ராகவ் தான் இந்த படத்தோட எடிட்டரும். ட்ரைலர் உண்மையாவே சூப்பரா கட் பண்ணிருந்தாப்ல. ஆமா, சக்கு 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 சக்குன்னு போச்சு. இன்னொன்னு இந்த படம் யார் தலைமையில இருக்குன்னா நம்ம ஏஜிஎஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஏஜிஎஸ் ஓட ப்ரொடக்ஷன்ல இப்படி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பாக்குறேன். யார்? நம்ம அர்ஜுன். ஏஜிஎஸ் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்லாம் இந்த லைட் ஆர்ட் படம், லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல், ஃபன் ஓரியன்ட், இந்த மாதிரி தான் நிறைய எடுத்திருப்பாங்க அவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன் ஏஜிஎஸ்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் வந்து. ரொம்ப நாள் ஆச்சு ஏஜிஎஸ்ல இந்த மாதிரி ஒரு படம் வந்து. ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது அது ஒரு ஃபுல் ஆக்ஷன் ஃபிலிம் பேக்டு அப்படின்னு. ஒரு ஃபேமிலி டிராமா நினைச்சா ஒரு ஃபேமிலி கமர்ஷியல் கிரைம் த்ரில்லர். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியோட ஒரு கிரைம் த்ரில்லர் வந்து, ஒரு ஃபேமிலி ஒரு கிரைம் த்ரில்லர் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஐ திங்க் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் தமிழ் சினிமால. அப்படியா? இதுக்கு முன்னாடி எதுவும் நான் பார்த்த மாதிரி எனக்கும் ஃபீல் உனக்கு தான் இல்ல. இருக்கு. நான் ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. எனக்கு தெரியல, நான் அந்த மாதிரி பார்த்தது இல்ல. இல்ல நானும் பார்த்த மாதிரி இல்ல. உங்களுக்கு மேபி அந்த மாதிரி ஏதாவது இருந்தா, அந்த மாதிரி படம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இது வந்து தனித்தனி ஜானரா தான் பார்த்திருக்கேன். இப்போ இந்த ட்ரெய்லர் பாக்குறப்போ ஏதோ ஒரு மிக்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் ட்ரெய்லர் கொஞ்சமா இருந்த மாதிரி இருந்துச்சு, ஜெயிலர் கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லடா ஜனநாயகன் ட்ரெய்லர் மீன்ஸ் அந்த பொண்ணை ட்ரெயின் பண்றது அந்த மாதிரி போர்ஷன்ஸ் வந்து ஜனநாயகன் ட்ரெய்லர் மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் ஜெயிலர் படம் மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் இரும்புத்துறை மாதிரி கொஞ்சம் அந்த ஷார்ட்ஸ்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தனித்தனியா இருந்தாலும் பட் காம்பினேஷனா பாக்குறப்போ சம்திங் டிஃபரெண்டா தான் இந்த ட்ரெய்லர் ஃபீல் ஆகுது. ஆக்ஷன் கிங், ஆக்ஷன் கிங்குக்கு ஆக்ஷன் இல்லைன்னா எப்படி? இல்ல நான் இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னு யோசித்தேன், யார் இந்த ஸ்டண்ட் மாஸ்டர்? யாரு? ஃபீனிக்ஸ் பிரபு அவர்கள். ஓ, ஃபீனிக்ஸ் பிரபு. ஓகே. ஸோ ஆக்ஷன் கிங்க்கு ஆக்ஷன் சொல்லி கொடுத்து மிரட்டிட்டாங்க. என்னமா கூறிய பண்ணியிருக்காரு ஸ்டண்ட் கூறிய. நீங்க அதாவது இப்போ வந்து நம்ம முக்கால்வாசி வந்து தமிழ் ஃபிலிம் பார்க்குறோம், அதில் வந்து மேல் அதாவது ஆக்டர் தான் மேசிவா ஒரு எப்பிக்கான ஒரு ஃபைட் பண்ணுவாங்க. ஆன்டகனிஸ்ட் ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் உங்களுக்குள்ள இருக்க அந்த ஆக்ஷன்ஸ் வந்து அதுதான் வந்து நம்ம தமிழ் சினிமால ஒரு டிஃபால்ட். அது ஐ திங்க் டீனாக்கு அப்புறம் ஏஜென்ட் டீனாக்கு அப்புறம் ஒரு இது மாதிரி இருக்கு. அதுதான் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அபிராமி மேம் இது படத்துக்காண்டியே என்னமோ தெரியல வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்காங்களா? அவங்க சாமியா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க லவ்வபிளா பார்த்துட்டு இப்படி ஒரு ஆக்ஷன் மோட்ல. இப்போ நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். இப்போ அபிராமி அவங்கன்னா ஒரு லவ் சீக்வன்ஸு, ஏன்னா விருமாண்டி கமல் கூட செம்ம அப்போ. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இப்போ அதுக்கு அடுத்து வந்து ஒரு லவ் சீக்வன்ஸ் தான் நிறைய இதில் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆக்ஷன்ல அவங்கள பாக்குறப்போ அந்த அர்ஜுன் சார் அபிராமி மேம் காம்போ வந்து அல்டிமேட்டா இருக்கு. ஐயோ இது கேட்டால என்ன அர்த்தம்? நைஸ் கேர்ள் சொல்லவா வேணும் நம்ம பிரீத்தி முகுந்தன். ஸோ இதுக்கு முன்னாடி ஐ திங்க் கவின் கூட ஒரு படம் நினைச்சிருந்தாங்க, அதுல ஃபேம் ஆனாங்க. பிரீத்தி முகுந்தனை இப்படி பாக்குறதுக்கு விட மாட்டேன். நீ பிரீத்தி முகுந்தனை விட மாட்டேன். அவங்க எப்படி அவங்களோட பிரீத்திங்க. சரி ஆமா, இப்படியே ஒவ்வொரு படத்தோட ட்ரெய்லர்லயும் ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் பேசிருக்கேன். வெக்கமா இல்ல? அது நம்ம கடமை இல்லையா? ஆமா, என் மேல் விழுந்த கடமை இல்ல, இது சொல்றேன், ரிவ்யூ சொல்றேன். சரி இல்ல செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. கண்டென்ட் வாங்க. கமிங் பேக் டு கிரிக்கெட், கமிங் பேக் டு கண்டென்ட். அதான் பிரீத்தி முகுந்தன். ஸோ லவ் ஜானர்ல பார்த்துட்டு ஒரு ரொமான்ஸா பார்த்து டக்குன்னு ஒரு கட்டு வச்சாங்க பாருங்க பிரீத்தி முகுந்தன். டக்குன்னு ஒரு ஃபைட், ஒரு கிக்கு, காருக்குள்ள ஒரு சீன் கிக்கு கொடுக்குறாங்க. கராத்தே கிட், ரியல் கராத்தே கிட். சீரியஸா அந்த மாதிரி தான் இருக்கு. 3 பேருமே வந்து நம்ம சுபாஷ் அவங்க வந்து டிசைன் பண்ணிருக்காப்ல. சுபாஷ்னா வேற யாரும் இல்ல, அந்த படத்தோட டைரக்டர். இன்னொரு விஷயம், இது அவரோட டெபியூட் டைரக்டர், முதல் படம். இது அவரோட ஒரு டெபியூட் ஃபிலிம். ஆமா, ஃபர்ஸ்ட் படமே இவ்வளோ இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருக்காரு. லவ் டுடேல எல்லாம் இவர் வந்து அசிஸ்டன்ட்டா பிரதீப் ரங்கநாதன் இருக்காருல, அவர் கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் படமே இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா கொடுக்குறாப்ல. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, நியூஆன்சஸ் நிறைய இருக்கு, நிறைய உள்ள கனெக்டிங் டாட்ஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது வந்து இந்த சைடு ஒரு வில்லன் சைடு இருக்கு, இந்த சைடு ஒன்று இருக்கு, சாதாரண ஃபேமிலின்னு எடுத்துட்டு போறாங்க. பட் இங்க ஒரு ஆக்ஷன் நிறைய டாட்ஸ் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த டாட்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்றது படத்துல தான் பார்க்கணும். கரெக்ட். ஸோ ஹாலிவுட் ஃபில்ம் மேக்கிங் மாதிரி கொண்டு வந்து இப்போ நம்ம தமிழ் மூவி வந்து நம்ம சுபாஷ் கே ராஜ் நம்மளுக்கு கொடுக்க போறாரு, காமிச்சிட்டாரு இதான் பண்ண போறேன் அப்படின்ட்டு. சூப்பரா இருக்கு. ட்ரெய்லர்ல பாக்குறப்போ இது தியேட்டர்ல எப்படி வரணும் அப்படின்றத May 28 தியேட்டர்ல போய் பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ மறக்காம May 28 பிளாஸ்ட் ரிலீஸ் ஆகுது. போய் குடும்பத்தோட பாருங்க. ஃபேமிலி ஃபிலிமாவும் சரி, ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து போனாலும் சரி, ஃபேமிலி என்டர்டெய்னராகவும் இருக்கலாம். கிரைம் த்ரில்லர் ஸ்டோரியா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய படம். ஆக்ஷன் ஃபிலிமாவும் சரி, கமர்ஷியல் ஃபிலிமாவும் சரி பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆமாம், பார்க்கலாம், நல்ல ஃபிலிம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. போன வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது குறைகள் நிறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் இருக்கு, பீப்புள்ஸ் வைப். நீங்கள் அதுலயும் எங்களுக்கான கமெண்ட்ஸ்
இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுனாலும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கொடுக்கலாம். அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள், இதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சைனிங் ஆஃப் ஜோஷ்வா அண்ட் சுதர்ஷன்.